இந்த சம் வந்து ஏப்ரல் 24 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜட் ஈக்குவல் டு பிக்யூ இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம வந்து பிடிஇ மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிடிஇ மெத்தட்னால் இந்த மாதிரி ஓகே, பார்ஷியல் டிஃப்ரெண்டியல் ஈக்குவேஷன். இப்போ வந்து இங்கே ஜட்டுக்கு பக்கத்தில் வந்து பிக்யூ கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஏபியில் வரணும். சப்போஸ் இங்கேயே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பிக்யூவில் அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து ஜட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், இங்கே ஏ கேட்டாங்க, அந்த லாஸ்ட் ஆன்சர் வந்து பியில் முடியும். ஓகேவா? இங்கே வந்து பிஎக்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆன்சர் வந்து ஏபியில் முடியும், அந்த டைப்பில் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி பி சம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? இல்லைன்னா இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். இந்த பிடிஇ மெத்தட்னு சொன்னல, அங்கே வந்து இது வந்து இங்கே யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா இது வச்சு நம்ம டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். இப்போ எக்ஸை வச்சு இது வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம், அப்புறம் ஒய் வச்சு இந்த ஈக்குவேஷன் வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வச்சு பண்ணலாம். எக்ஸை வச்சு பண்ணால் இதுதான் ஈக்குவேஷனு, ஜெட் இருக்குது, ஜெட் எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். ஓகே, இப்போ எக்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. இப்போ இங்கேயும் இல்லை, இதெல்லாம் என்ன ஆகும்? 0 தானே ஆகும். இப்போ இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் என்ன ஆகும்? நார்மலாக எக்ஸை டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் 1 ஆகும், நார்மலாக ஒய்யை டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் 1 ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸை டிஃப்ரெண்டேஸ் 1 ஆகிடும். இப்போ ஏ இன்ட்டு 1, ஏ இன்ட்டு 1 என்ன? ஏ தானே. இப்போ இதெல்லாம் 0, அதனால் அதை அப்படியே போடலாம், இப்படியே போட்டோம். ஓகேவா? இப்போ வந்து தோ ஜெட் பை தோ எக்ஸ் வந்து பி ஈக்குவல் டு ஏ, இது பியாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ P ஈக்குவல் டு ஏ. ஓகே, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். இப்போ வந்து வையை பொறுத்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். பொறுத்து பண்ணால் இங்கே வை வருமா? ஸோ இங்கே வை இருக்கா? வையே இல்லை. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். இங்கே வை இருக்கா? வை இருக்குது. அப்போ வையை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 1 ஆகிடும். இப்போ பி இன்ட்டு 1, பி தானே ஆன்சரு. சி டிஃப்ரெண்டேஷன் ஒன்றும் வராது, இங்கே வை இல்லை, அப்போ 0 தான், ஓன்லி பி தான் வரும். இது வந்து க்யூவாக எடுத்துக்கணும். ஓகேவா? க்யூ ஈக்குவல் டு பி. இது வந்து ஃபோர்த்து. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த 3யும் 4 வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது இதில் பண்ணால் என்ன வரும்? Z அப்படியே வருமா? ஈக்குவல் டு பி. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ ஏ எக்ஸ் அப்படியே வரும். க்யூக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? பி. இப்போ பி போட்டோம். ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் க்யூ ஸ்கொயர்னால் பி ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது. இந்த கொஸ்டின் ஃபார்ம் ஏ பார்ஷியலி டிஃப்ரெண்டியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஓன்லி சால்வ் ஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓன்லி ஜெட் பிக்யூ இந்த மாதிரி கொடுத்தாலே பிடிஇ மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து லென்த்தாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். ஓகேவா? இப்போ இங்கேயே ஏபி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து என்ன பிக்யூ கொடுத்துருக்காங்க. பிக்யூ கொடுத்தா மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இவங்க ஏஎக்ஸ் ஏபிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு வேணாம். ஆனால் இந்த மெத்தடில் இந்த மெத்தட் மாதிரியே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணுமா? இப்போ வந்து இது வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். இப்போ எக்ஸை பொறுத்து இந்த இது வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். அப்போ இங்கே நான் தோ ஜெட் பை தோ எக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் எக்ஸ் வந்து 1 ஆகிடும். ஓகேவா? இங்கே எக்ஸே இல்லை, இதெல்லாம் 0 ஆகிடும். அப்போ என்ன? இங்கே ஏ தான் வரும். அப்போ இது வந்து பி எடுத்துக்கணும். பி ஈக்குவல் டு ஏ. இது செகண்டாக எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒய்யை பொறுத்து வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. பொறுத்து பண்ணால் இதில் ஒய்யே இல்லை, அப்போ இதெல்லாம் 0 ஆகும். இங்கே மட்டும் இருக்குது ஒய். இப்போ ஒய் 1 ஆகிடுமா? இப்போ எங்கள் ஆன்சர் வந்து பி மட்டும்தான் வரும். ஸோ
இது வந்து க்யூவாக எடுத்துக்கிறேன் பி. ஓகே, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 2ம் 3 வந்து ஃபஸ்ட் ஒன்னில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல சேம் அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். ஏ இருக்கிற இடத்துல பி போடணும், பி இருக்கிற இடத்துல க்யூ வரும். ஓகேவா, இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பி க்யூ இந்த மாதிரி கொடுத்த ஆன்சர் வந்து ஏபியில் வரும். இங்கே ஏபியில் கொடுத்த ஆன்சர் வந்து பிக்யூவில் வரும். ஓகே, இந்த சம் வந்து நவம்பர் 24 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டி ஸ்கொயர் சம் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 மெத்தட் நமக்கு ஞாபகம் வரணும். ஏ டாட் இ ஃபைன் பண்ணணும், சி டாட் எஃப், பி டாட் ஏ அண்ட் கேஸ் ஆஃப் எல். இந்த 4 மெத்தட் தான் இருக்குது இதில். ஓகேவா, அது எப்பப்போ ஃபைன் பண்ணணும்னா இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கட்டும், இ பவர் எக்ஸு, சைன் எக்ஸு, சைன் 2 எது வேணாலும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சம் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏ டாட் இ வந்து ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் சி டாட் எஃப் வரையும் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, இப்போ வர ஆன்சர் பொறுத்து தான் பி டாட்டை கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே எது வேணாலும் இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த மாதிரி சம் கேட்டாலே ஃபஸ்ட்டு ஏ டாட் இ, சி டாட் எஃப் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ டாட் இ வந்து ஃபைன் பண்ணலாம். இப்போ ஏ டாட் இனா இங்கே டி ஸ்கொயர் 5D இருக்குல்ல, அதை வந்து எம்மாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா, எம் ஸ்கொயர் ப்ளஸ் 5m ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நம்ம எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இது நார்மலாக இது எப்படி பண்ணுவோம், 1 4s 4, 1 + 4 5 வந்துச்சா, ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. இங்கே வந்து 4 முன்னாடி போடாதீங்க, சின்ன நம்பர் மட்டும் முன்னாடி போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ வந்து இங்கே என்ன வரும், m + 1 m + 4 ஈக்குவல் டு 0. இப்போ m வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது 1 வந்து இந்த பக்கம் கொண்டு போட்டோம்னா -1 வரும், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொண்டு போனால் மைனஸ் வரும், இப்போ மைனஸ் வெளியே கொண்டு போனால் ப்ளஸ் வரும். இப்போ இங்கே வந்து m = -4. ஸோ m வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ சி டாட் எஃப் வந்து ஃபைன் பண்ணோம். ஓகேவா, இப்போ m வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா சி டாட் எஃப் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். நெக்ஸ்ட்டு சேமாக வந்துச்சுன்னா இன்னொரு ஃபார்முலா வரும். அப்படிங்க ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபார்முலா வரும். ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் வரும் சி டாட் எஃப் வந்து ஃபைன் பண்ணணும். m வேல்யூ பொறுத்து தான் இந்த 3 ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து m வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ என்ன வரும், இப்போ வந்து சி டாட் எஃப் the c dot f is y equal to போடணும். ஓகே, இங்கே ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, இப்போ ஏ இ m1 கேட்டிருக்கேன், இதுதான் m1. ஓகேவா, -1. இப்போ மேலே எக்ஸ்ன்னு போடலாம், 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். இப்போ ப்ளஸ் இருக்குது. இப்போ m2யோட வேல்யூ என்ன, -4 -4x. ஓகேவா, இப்போ இதுதான் ஆன்சர். சப்போஸ் இங்கே ரெண்டும் ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இதோட ஸ்டாப். ஏன்னா இங்கே 0 இருந்தால் மட்டும் ஏ டாட் இ அண்ட் சி டாட் எஃப் ஃபைன் பண்ணால் மட்டும் போதும். சப்போஸ் இங்கே ஏதாச்சும் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து அப்போ தான் பி டாட் ஐ வந்து ஃபைன் பண்ணிங்க. 0 இருந்தால் சி டாட் எஃப் வரையும் ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, இந்த சம் வந்து நவம்பர் 24 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபைன் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 y = sin 2x கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பி டாட் ஐ மட்டும் ஃபைன் பண்ணுங்க போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சப்போஸ் சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இது மட்டும் கொடுத்தா இப்போ நம்ம ஏ டாட் இ, சி டாட் எஃப், பி டாட் அது 3 ஃபைன் பண்ணணும். ஓகே, இங்கே ஒன்லி பர்டிகுலர் என்னமோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ பி டாட் ஐ எப்படி ஃபைன் பண்ணணும்னா இங்கே டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குல்ல, டிவைடட் பை போட்டுக்கணும். இந்த ஆன்சர் இருக்குல்ல அப்படியே போடணும், டி ஸ்கொயர் ப்ளஸ் 4. அப்புறம் இந்த sin 2x இருக்கா, இங்கே என்ன இருக்கட்டும் அதை அப்படியே இப்படி போட்டுக்கோங்க, sin 2x. ஓகே, இப்போ வந்து டி ஸ்கொயர் வந்து -a ஸ்கொயராக மாற்றிக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ 2 ஸ்கொயர் என்ன, 2 ஸ்கொயர் 4, ஆனால் -4 வரும், +4 sin 2x. ஏன்னா இங்கே டி ஸ்கொயர் வந்து -a ஸ்கொயர் அது, அப்போ a ஸ்கொயர் என்ன வரும், 2 ஸ்கொயர் = 4, அப்போ -4 தான் வரும். இங்கே இப்படி தான் வரும். ஓகேவா, அப்போது -4 + 4 என்ன 0 ஆகிடும், sin 2x ஆகிடும். ஓகேவா, இங்கே டினாமினேட்டரில் 0 வந்தால் மட்டும்தான் நம்ம கேஸ் ஆஃப் ஃபெயிலர் வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த பி டாட் ஐ வந்து ஃபைன் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா
அப்போ மட்டும்தான் நம்ம வந்து கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ணும். சப்போஸ் இங்கே வேறு ஏதாச்சும் வேல்யூ வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணும். ஓகே, இங்கே பாருங்கள் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்ளை எப்படின்னா x/2d வந்து காமனாக வரும். ஓகேவா, எல்லா இடத்துலையும் x/2d அப்படியே வரும். இங்கே +2 எப்படின்னா இங்கே d² + 2d இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து இங்கே வரும். அந்த e⁻⁻x அப்படியே வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஓன்லி d² இருக்குது, d² + 4 இருக்குது, d³ இல்லை. ஓகேவா, இன்னும் 2d அந்த மாதிரி இல்லை இங்கே. ஓகேவா, அதனால நம்ம ஓன்லி x/2d மட்டும் போட்டிருக்கோம். ஓகேவா, இங்கே கொடுக்கல, எக்ஸ்ட்ரா ஒரு d கொடுக்கல, அதனால நம்ம போடணும். சப்போஸ் இங்கே 3d 2d ஏதோ வச்சு ஒன்று கொடுத்தா இங்கே 2d + 2ன்னு போட்டுவோம். இங்கே எதுவும் கொடுக்கல, 2d மட்டும் போடணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா p.i = x/2d. ஸோ இங்கே d² பக்கத்தில் இன்னும் கொடுக்குறதில்ல, அது அப்படியே 2d மட்டும் போட்டுவோம். அப்போ sin 2x வந்து அப்படியே போடணும். இப்போ வந்து x/2 வந்து வெளியே காமனாக எடுத்துடுவோம். ஓகேவா, இப்போ இங்கே என்ன 1/d sin 2x இந்த மாதிரி வந்துச்சா, கரெக்டாக தானே இருக்குது. இப்போ 1/dனா ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/dனா இது டிஃப்ரெண்டேஷன் பண்ணும். sin 2xை வந்து டிஃப்ரெண்டேஷனில் இன்டெக்ரல் வந்து பண்ணும். ஓகே, இப்போ x/2 இன்டெக்ரல் sin 2x. இப்போ இன்டெக்ரல் பண்ணுறது தெரியும்ல நமக்கு. இப்போ sin 2x இன்டெக்ரல் பண்ணால் -cos 2x/2 ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா x/2 -cos 2x/2. இப்போ இந்த வந்து நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம். -x 2 × 2 வந்து 4 ஆகிடுமா. இந்த cos 2x வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இது. ஸோ டினாமினேட்டரில் 0 வந்தால் மட்டும்தான் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அப்ளை பண்ணும். அதோட ஃபார்முலா வந்து x/2d அப்படியே காமனாக எல்லாத்துக்கும் வரும். இங்கே பக்கத்தில் நமக்கு சப்போஸ் d² + 2d 3d ஏதாச்சும் கொடுத்துருந்தா நம்ம இங்கே அது ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அது கொடுக்கறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, சேம் அதே போட்டு அப்ளை பண்ணணும். ஓகே.